தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்கு. அன்எடிட்டட் வெர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க. இது வந்து ஒரு பிரச்சனையா உருமாறி இருக்கு. நிறைய விஷயங்கள் சொன்னேன், எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன், இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்ல அதே போடுங்க. விஜய் டிவிக்கு கேளுங்க, கோபி சார்ட்டே கேளுங்க, அன்எடிட்டட் வெர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க. அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரியும். அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல. அதே மாதிரி முக்கியமா வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது, அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம்? அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும்ல. நான் எபிசோட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. நல்ல விஷயத்த ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா உருமாறி இருக்கு. ஸோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன், யாரையுமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை. நீங்க யாரும் இங்க வராதீங்க, ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை. நாயுடைய குணத்தை மட்டும்தான் அப்படிதான் நாய் பிஹேவ் பண்ணும். ஒரு தெருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன், நிறைய விஷயங்கள் சொன்னேன், எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன். இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதுல கலந்துக்கல. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. அதனால தயவு செய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பை என்றும் நாடும். படவா கோபி. நன்றி.